நண்பர்களே, ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னாச்சுன்னா, ஒரு முக்கியமான கதை. இதுக்கு நான் வீடியோ போடலைன்னா நான் வந்து நன்றி இல்லாத மனுஷன் பார்த்துருங்க. எதுக்குன்னாச்சுன்னா, ஒரு புறம்போக்கு நாய், ஒரு புறம்போக்கு இப்போ பார்த்துருப்பீங்க. ஒரு புறம்போக்கு ஒன்று இப்போ வந்து பேசிட்டு எழுதிது. அட புறம்போக்கு பயல நீலாம் ஒரு மனுஷன். அட பண்ணி பயல இல்லை ஒன்றுனா ஏசுவோம்ல. ஒன்று ஏசுறதுக்கு நீ வந்து என்னையே இழிவாக பேசுனவன். ஜிபி முத்துவா அவன் ஒரு நீ இப்படி பேசுன ஆளு நீ. அட புறம்போக்கு பையில நீ மாக்கா பண்ணன பேசுறா. நீ மாக்கா பண்ணன பேசுறா, புகழ பேசுறா, நீ காண வினோத்தை பேசுறா. எச்சிக்கால பையில இல்ல காணா வினோத்து பிட் பாக்ஸில் வந்து ஒன்று கலைக்க பேத்தாலும் நல்லா இருந்துச்சு. அட பண்ணி பையில நீ வந்து என்னன்னா பார்வதி அவன் ஏதோ சொல்ற. இந்த குரங்கு, இந்த என்ன குரங்கு, இந்த மனுஷன் குரங்கு மாதிரி இந்த வெள்ளரிக்காவ அக்குன்னு பண்ணி போல தின்னுட்டு இருக்கா. அட பண்ணி பையில நீ காணவனோத்த பேசுறா. நீ ஒவ்வொரு ஆட்களையும் இழிவா நீ வந்து அசிங்கமா பேசிக்கிட்டு வாங்கிக்கிட்டு நீ வந்து மாக்காப்பன குடியாரு அவரங்கா. மாக்காப்பன பத்தி தெரியுமா உனக்கு? அறிவிட்ட பையில உன்னை விட நான் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ வட்டி எல்லாத்தையும் பழகியிருக்கேன். ஏன்னா குக் வித் கோமாளி செட்டில் என்ன நடக்கும், பிக் பாஸில் என்ன நடக்கும், எல்லா விஜய் டிவியில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுது. மற்றவங்க இந்த சில புறம்போக்குகள் வந்து உன் பேச்சை நம்பும். ஏன்னா 100-10 பேர் தான் உன் பேச்சை நம்புவான். அது தெரிஞ்சுக்கோ. அது எச்சுக்கால பையில இந்த அழுகுன பூசணி ஒருத்தர் அழுகுன பூசணி. சீக்கிரம் நீ பாரு, நீ தான் உள்ள வைப்புற. நீ சீக்கிரம் நீ இல்லை ஒன்னைத்தான் நான் முந்தானத்துக்கு மதுரைக்கு போயிருந்தேன். முந்தானத்துக்கு மதுரைக்கு போச்சுல ஒரு ஆள் சொல்லுது, ஒரு தம்பி சொல்கிறாங்க, ஒரு தம்பி சொல்கிறாங்க, ஏன்னா அவன்கிட்ட ஃபுல்லாக ஒரு இதாக இருக்கானே, அவன்கிட்ட சாதாரணமாக பேசல வந்து கையை கொடுத்துட்டு நீ நம்மளுக்கலாம், நீ அதுவா இதுவான்னு கேட்கானே. இப்போ இந்த என்ன நான் இன்னொன்று விஷயம் சொல்கிறான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த தம்பிகிட்ட சொல்லியிருக்கான், இது ஒரு ஆட்டை பேசல அவங்க மேலே வந்து கொஞ்சம் யாராட்டும் உழைச்சிட்டு வருவாங்க, வேலை பார்த்து வருவாங்க, வச்சுருவாங்க. வேற வாடை அடித்தா அந்த வேற வாடை அடித்தா அவங்க வந்து வேற மாதிரி ஜாதியான். அட எச்சிக்கால பையில இல்லை அவங்க நம்மளுக்கு சேத்துல இறங்கி அதில் இறங்கி நம்மளுக்கு அவங்க செய்ய போய் நம்ம பண்ணி போல நம்ம திங்கும். அட பண்ணி பையில நீ ஊரா மேயிறிய நீ சோத்தை திங்க நல்ல வந்து அது எப்படி திங்காங்க? ஒவ்வொருக்கும் வேர்வை உழைச்சி சிந்தி அவங்களுடைய வேர்வையில தான் நம்ம சாப்பிட்றோம். எச்சிக்கால பையில நீ மாக்காப்பனை பேசுறா. மாக்காப்பனை வந்து குடிகாரரு அவருங்க. மாக்காப்பனை வந்து நண்பர்களே கேளுங்க, மாக்காப்பனை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் மைண்ட் உள்ள ஆளு. ஏன்னா எனக்கே தெரியும், எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கா தெரியுமா. எனக்கு மட்டும் இல்லை, எத்தனை விஜய் டிவியில் இருக்கிறவங்களுக்கு நீ அவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்க. விஜய் டிவியில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. அவ்வளோ சப்போர்ட்டு. வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சின்னா தம்பி விடு இப்படி பண்ணல தம்பி, நீ ஜாலியாக பேசுன்ட்டு எதுவாட்டும் நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளுக்கு அந்த வார்த்தையை எடுத்து கொடுத்து பேசுகிறாலும் மாக்கா பண்ண. நீ மாக்கா பண்ண வந்து நீ வந்து அவர்கிட்ட இருந்து ஸ்நேக்ஸ் தந்தாரான், அவர் குடிச்சாரான், இவன் ஸ்நேக்ஸ் தின்னானா. பண்ணி போயல நீ குடியாரன்னு எனக்கு தெரியும். நீ சேலத்தில் வந்துட்டு சேலம் ஆத்தூரில் வந்துட்டு நீ என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். ஆமாம், நீ வந்து பண்ணி போல தெரிஞ்சது பொம்பளைய கண்டாச்சுன்னா எம்மா இப்படி உருகுறான். அப்படி உருகி பேசுறாங்க. ஒரு பொம்பளை கண்டு அப்படி இதாக பேசுறான், ஒரு அப்படி ஆபாசமா பேசுறான். ஒரு இழிக்கான். இல்லை ஏன் கேரக்டரை பாரு, நாங்களாம் அப்படிதான். நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ இந்த பண்ணி சொல்லுவான், இவனை நான் பேசி நம்ம ஃபேமஸ் ஆகணுமான்னு சிலவனு இந்த பண்ணிக்கு சப்போர்ட் பண்ணுற சில பண்ணிகள் சொல்லும். நான் வந்து ஃபேமஸாக எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு என் நண்பர்கள் அனுப்பின ஒரு ரட்ரு போதும். அந்த ரட்டரை உட்காந்து இதே இடம் தான், இதில் உட்காந்து ரட்டரை விழிச்சு நண்பர்களே என்ன பாருங்கன்னு ரட்ரு படித்தாலே அந்த வீடியோ பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க எனக்கு. நான் தான் வீடியோ போடாமல் இருக்கேன். விருதாப்பையில் இந்த வீடியோ நான் எதுக்கு போட வந்திருக்கேன்னா, இந்த பண்ணி வந்து எல்லாத்தையும் பேசி தலையுது. மாக்கா பண்ண பேசுகிறான், புகழை பேசுகிறான், காணா வினோத்தை பேசுகிறான். இல்லை மாக்கா பண்ண புகழ் அவங்ககிட்டலாம் நம்ம போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நம்ம தானே ஃபேமஸ் ஆகும். அறிவு விட்ட பையில உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு? இவரை வச்சு விஜய் டிவி பிக் பாஸ் ஃபேமஸ் ஆச்சா, விஜய் டிவி ஃபேமஸ் ஆச்சான். அட நாரப்பையில உன் மூஞ்சி மோர கட்டையும் பாரு. இல்லை நீ எனக்கு டான்ஸ் ஆடி இருக்கியா? நீ டான்ஸ் என்ன தர்ற தெரியுமா? நான் என்ன காமிக்க பாரு. இப்படிதான் டான்ஸ் ஆடுறா. நீ டான்ஸ் ஒழுங்கா ஆடி இருக்கியா சொல்லு, நான் கேட்க. நீ டான்ஸ் எங்கேயாட்டும் ஒழுங்கா டான்ஸ் பண்ணியிருக்கியா? இப்படி
இப்படி பணத்தை வச்சுட்டு இப்படி இப்படிங்க யாரு செஞ்சது? விஜய் சார் சூர்யா சார் பண்ணது. அடுத்தவங்க கண்டென்ட் உனக்குன்னு தனி கண்டென்ட் இருக்கல. நீ டாக்டர்னு சொல்கிறல்ல, நான் ஒரு டாக்டரு. நான் டாக்டரா எல்லாரும் இதாக மாதிரி நான் டாக்டர் வர முடியாது. டாக்டருக்கு நீ டாக்டர் படித்தவன் என்ன மைத்துக்கு நீ இங்கே வாரா? டாக்டர் வழியை பார்க்க வேண்டியதானே நீ? கேட்க நீ டாக்டர் வழியை பார்க்க வேண்டியதானே நீ? அங்கே தான் ஒரு மயிரும் கிடையாது உனக்கு. உனக்கு எவ்வளோ வருவான் உனக்கு? உனக்கு மூஞ்ச பார்த்தாலே கால் கைக்கு நமக்கு இழுத்துக்கிடுமே நம்மளுக்கு. முட்டா பையில குக்கு இத்து கோமாளினாலே அதில் புகழ் தாட்டு ஊருக்கு உலகத்துக்கு தெரியும். ஏங்கிட்ட எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை புகழ்னு எப்படி இருக்காங்க? குக்கு இத்து கோமாலே புகழ் தான்ட்டு. புகழை மாதிரி ஆக்டிங் பண்ண தெரியுமா? புகழை மாதிரி உனக்கு நடிக்க தெரியுமா? உனக்கு நீ குக்கி கோமா என்ன பண்ணியிருப்பா? நீ போய் அடுத்தவங்க பெண்களை பிடிச்சி விடுவின்னு இருப்பா. பண்ணோன்னு உனக்கு வெளியே போட்டிருப்பாவா. இது மாக்காப்பனை ஞாபகம். மாக்காப்பனை ஒரு நாளும் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. மாக்காப்பனை குணத்தை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. மாக்காப்பனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டு பாருங்க. மாக்காப்பனை அவ்வளோ விஜய் டிவியில் எத்தனை பேர் நிகழ்ச்சிக்கு வந்த இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாக்காப்பனை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த எச்சிக்கால பையன் பேசுகிறான். அந்த எச்சிக்கால பையில நீலாம் சோத்த திங்கியா இல்லை பிய திங்கியான்னு தெரியல. செத்த பையில மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. மூஞ்சி மோரக்கட்டையும் ஒரு அளவு மேலா இருக்காவில்ல. இவரை அப்படி அப்படி கெட்டி பிடிச்சி விழுறாவோ. நீ போன இடம் விளங்காத பையில. நீ போன இடம் கட்டமணும்ல. இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பாருங்க, கேமரா உடைக்கான். இல்லை அடுத்தவன் கேமரா உடைக்கிறதுக்கு உனக்கெல்லாம் இது இருக்கு. இதில் அவரை பிடிச்சி வச்சு ஆக்கிரமிச்சு அவரை வீடியோ எடுக்காமலாம். வெறும் பையில ஒருத்தன் ஒரு ஆளு மாடியில் வச்சு வீடியோ எடுக்காரு வாங்காரு. உள்ள கூடுனா உருவாயை வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு உன் சமத்தோட நீ உள்ள போயிருப்பா. உன்னை பற்றி தப்பா கேட்ட உடனே எந்திரிச்சிட்டு நீ இந்த சட்டித்தனமா எந்திரிக்கிய. அட பண்ணி பையில விளங்கா பையில கேமரா உடைக்கான், அதை உடைக்கான். உன்னை செருப்பத்துக்கு அடிக்கணும்ல. இல்லை உன்னை அன்னைக்கே எல்லாருமே செருப்பத்துக்கு அடிச்சுக்கணும். நானே பாரு கண்ட இடத்துல நீ என்னைக்கானு என்கிட்ட வசமாக மாட்டினா உனக்கு செருப்பத்துக்கு அடிப்பண்ணா. ஆமாம், நீ அவ்வளோ ஆக்கங்கிட்ட பையன் நீ மாகாப்பண்ண பேசுகிறா. இப்போ மாகாப்பண்ண பேசு எச்சுக்கால பையில. உனக்கு எங்கே கண்டாலும் அடி நானே அடிப்பேன் பாரு செருப்பத்துக்கு. ஆமாம் செத்த பையில. இவர் போலீஸில் பெடிஷன் கொடுக்காவலாம். போலீஸில் பெடிஷனு. நீ தானே இழிவாக பேசுகிறா. நீ தான் ஜாதியை பற்றி பேசிட்டக்கா நீ. ஒரு காணாப்பாட்டு பாடுறவங்கள நீ காணாப்பாட்டு பாடுறவங்களா உனக்கு நீ இழிவா? இல்லை காணா வினோத் அவரு பிக் பாஸ் எப்படி வந்தாரு தெரியுமா? காணா பாட்டு பாடி அவர் திறமையால தான் உள்ள வந்திருக்காரு. மூதேவி ஒன்ன அவரு இது பண்ணோன்னா இவரே டார்கெட் பண்ணி தான் காணா வினோத் ரீச் ஆனாராம். காணா வினோத் ஒன்ன டார்கெட் பண்ணலன்னா நீ பண்ணி மாதிரி பிக் பாஸ்ல இருக்கிற சோத்தை அப்படியே தின்னுட்டு தான் கிடப்பா. நீ பிக் பாஸ்ல இருக்க பழத்தையும் அதையும் இதையும் வச்சு அவளை பண்ணி தின்னுட்டு தான் கிடப்பா. நீ உனக்கு பிக் பாஸ் என்ன வேலை? உனக்கு நல்ல திங்கணும் படுக்கணும் இதான் வேலை உனக்கு. மற்றபடி பாட்டு படிச்சியா இல்லை ஏதாவது பண்ணினியா? பண்ணி போயில பிக் பாஸ்ல நான் குடித்தேன், அதே மாதிரி அவன் குடிக்கான் உள்ள போய். கெட்போனு அட விருதா பிள்ளை இது கேட்கணும். இந்த கெட்போனு வைக்கிறது உனக்கு தகுதி இருக்கல. இல்லை கெட்போனு வச்சுட்டு அழகிறியே. உனக்கு கெட்போனும் கேரள. கெட்போனில் இன்னைக்கு என்ன கேரள? கெட்போனில் தானே நான் கெட்போனை வச்சு தானே நான் வளர்ந்தேன். கெட்போனை வச்சு தானே இப்போ இருந்தேன். எச்சுக்கால பையில கெட்போனை போட்டு அலையிறாங்களாம். ஒரு கெட்போனை போட்டு எல்லாம் காப்பி எல்லாம் அடிக்கிறது எல்லாம் என்ன அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடிச்சு வீடியோ போட்டு கிடக்காயவன். இவர் இவரை வச்சு எல்லாரும் வீத போடுறாங்களாம். எச்சிக்கால பையில சோத்த திங்க இல்லை வேற திங்க இல்லை. உன் வீட்டில் உனக்கு காலி துப்புல உன்ன. உன் சொந்தம் காலி துப்புல உன்ன. நீலாம் மதுரைக்காரன் சொல்லாதல. நீ மதுரைக்காரன் கிடையாதான். நானே கேட்டேன். மதுரைக்காரங்களாம் இப்படி இருக்க மாட்டாங்க. மதுரைக்காரங்களோட கண்ணியமே வேற. என்ன உன்னே மாதிரி காசுக்கு இன்று எவன் எடுக்க மாட்டான். 2000 கிடைக்கா 3000 கிடைக்கும் காசுக்கு அலையிற எச்சிக்கால பையம்ல. நீங்க எச்சிக்கால பையில மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. மூஞ்சி மோரக்கட்டையும். நீ மதுரைக்காரன்ட்டு எங்கேயும் சொல்லாதல. நீ உனக்கு மதுரையே கிடையாதம்மா உனக்கு. அட விளங்காத பையில. இதில் வேற மாக்காப்பன பேசு, புகழை பேசு, அவங்க இவனை பேசு, விஜய் டிவி பேசு. விஜய் டிவியை பற்றி உனக்கு தெரியுமாலே எல்லாத்தையும் உனக்கு எல்லாமே மறைச்சிட்டாங்களாம். ஆமாம் இவர் பெரிய மன்மத குஞ்சில்ல. இவர் குஞ்சவங்க மறைச்சிட்டாங்க. இவர் குஞ்சை பார்த்துட்டாலும் விளங்காத மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. மூஞ்சி மோரக்கட்டையும். ஒரு காமெடி பண்ண தெரியாது, ஒரு மயிறு பண்ண தெரியாது. எச்சிக்கால பயிலுக்கு எல்லாம் இன்னைக்கு நான் இருக்கேன். நான் தனியாக ரட்டர் படித்து தனியாக கண்டென்ட் கொண்டு வந்தேன் வேணாம்.
அது எல்லாருமே மாக்காப்பண்ண இருக்காருன்னா மாக்காப்பண்ண அங்கே இருக்க மாக்காப்பண்ணா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ பார்த்தா நீ மாக்காப்பண்ண குடிச்சிருக்காரு, நீ பார்த்தியா நீ? இல்லை மாக்காப்பண்ண எப்படிப்பட்ட நல்ல குணம் தெரியுமா அவருக்கு? அவரு எத்தனை வருஷம் அங்கே இருக்கா தெரியுமா நீ? ஏன் விருதா பயல, விருதாக்கி பிறந்த அட வறுமைக்கு பிறந்த பயல கேளு. மாக்காப்பண்ண பேச உனக்கு என்ன லைட் இருக்கு உனக்கு? அட இளவுக்கு பிறந்தவனே, வறுமைக்கு பிறந்தவன், இளவுக்கு பிறந்தவன், இதுக்கு பிறந்தவன் இவனாக தான் இருப்பான். இந்த எச்சுக்கால பையன் இவன் நீ பேசு, நீ எல்லாட்டி நீ எச்சுக்கால பையன் செருப்பதிக்கு அடிச்சு விடுவான், செருப்பதிக்கு ஆயுமா. மாக்காப்பண்ண பேசுகிறான் மாக்காப்பண்ண. புகழ் வந்து இவர்கிட்ட வந்து தான் புகழ் வந்து ஃபேமஸ் ஆகணுமா? ஆமாம், இவர் இந்த மூஞ்சிட்ட ஒட்டினா மட்டும் ஃபேமஸ் ஆயிடுவான். ஆட மூதேவி எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகிற ஆண்டவன் கொடுக்கறதுல வரம்ல அது. அந்த வரத்தை நம்ம ஒழுங்காக பயன்படுத்திக்கிடணும். நான் இப்போ இந்த இந்த நாதாரி பையில இந்த சித்தப்பிள்ளை பேசணும்னு நினைச்சேன். எதுக்கு நான் பேசணும்? நான் வந்து மாக்காப்பண்ண பேசினேன். மாக்காப்பண்ண பேச எனக்கு பயங்கர கோபம் வரும் எனக்கு. ஏன்னா மாக்காப்பண்ண வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து எப்படிப்பட்டவர்னு அந்த விஜய்டிகள் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும், அந்த செட்டில் இருக்கிற ஆளுக்கு தெரியும். அவர் எத்தனை வளர்த்து விட்டுருக்காருன்னு தெரியும். விருதா பயல மூஞ்சி மோரக்கடையும் பாரு, முடியும் செருப்பு பிஞ்சு போயிடும். இல்லை தர்பூசணி, இந்த செருப்பு நீனும் ஒன்றுதான்ல. நீ செருப்பு கூட ஆகும்டா. நீ செருப்புக்கு ஒட்டிக்கல அந்த அசிங்க கூட ஆகும்டா. விளங்காத பையல மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. நீலாம் டாக்டர்னு வெளியே சொல்லிட்டலையாத காரி துப்பிடுவாங்க. இந்த டாக்டருங்கிற கேவலப்படுத்திடலையா? அந்த டாக்டருங்க புனிதமான பட்டத்தை கேவலப்படுத்துறிய பண்ணி பையல.